நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. வீரபாண்டி அருள்மிகு ஸ்ரீ கௌமாரி அம்மன் திருக்கோவில் பணியாளர்களுக்கான குடியிருப்பு கட்டுமான பணி அடிக்கல் நாட்டு விழா. தேனி மாவட்டம் வீரபாண்டியில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கட்டப்பட்ட வீரபாண்டி அருள்மிகு ஸ்ரீ கௌமாரி அம்மன் திருக்கோவில் பணியாற்றி வரும் திருக்கோவில் பணியாளர்களுக்கு ரூபாய் 2.30 கோடி மதிப்பீட்டில் பி டைப் மற்றும் சி டைப் குடியிருப்புகள் கட்டும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் தலைமை செயலகத்தில் இருந்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வீரபாண்டி பகுதியில் நடைபெற்ற விழாவில் தேனி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் தங்க தமிழ் செல்வன், பெரியகுளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KS சரவணகுமார் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் புதிய கட்டுமான பணிக்கான அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் வீரபாண்டி ஒன்றிய செயலாளர் ரத்ன சபாபதி, வீரபாண்டி பேரூராட்சி தலைவர் கீதா சசி, மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ராஜசேகர், இந்து சமய அறநிலையத்துறையினர், அரசு அலுவலர்கள், கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பெரியகுளம் செய்தியாளர் கார்த்திக் ராஜா.